சுவையான உணவு. நான் முதலில் செல்வதற்கு விரும்புகிறேன். பெருமகிழ்ச்சி. நான் ஒரு துணி எடுப்பேன் மற்றும் இங்கே ஒரு சூடான பர்கர். எவ்வளவு ருசியாக தெரிகிறது. என்னால் சமயம். ஜில், இதை சுவைப்போம். மிகவும் ருசியாக இருக்கிறது. சரி, நீ உனது ஜியோஸில் திறக்கலாம். ஓகே, என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு குளிரான பர்கரா? இது பனிக்கட்டி போல கட்டி இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? ஆனால் இவை குளிர்ந்த பள்ளிகள் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஹே அனி, இதை பாருங்கள். இது வீட்டிலேயே ஒரு ஸ்பா சிகிச்சை. இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அதை முயற்சிக்கலாமா? நாம் பார்ப்போம். என் கண்ணாடிகளை எடுத்துவிட்டு பாருங்கள். ஆஹா, என்ன நினைக்கிறாய் ஜெல்லு? நான் அழகாக இருக்கிறேனா? கண்டிப்பாய். ஆம், இதோ உன் பர்கர். நான் உன் சூடானதை கொள்கிறேன். எனக்கு பசிக்குது. இந்த உணவு ரொம்ப ருசியானது. அது சரி, ஜில், நீ எடுத்து வை. நீ என்ன செய்யற? என்னுடைய பர்கரை சாப்பிட்டியா? நீ உன்னுடைய உறைந்த பர்கரை எடுத்தேன், ஆனால் அதை காய்ச்ச முடியவில்லை. ஜில், நான் நம் பசர்வீஸாக நினைத்தேன். அது பயங்கரமானது. 1 2 3 என எண்ணினால் திறப்போம். வாவ், இது ரொம்ப ருசியாக இருக்கு. எனக்கு சீசி பிடிக்கும். அப்பா, என் பிறகு என்னுள் குளிர்ச்சியாக உள்ளது. என் பிறகு சூடாக உள்ளது. நம்ப முடியலையா? வா, அவை ரொம்ப கடினம். என் பற்கள் வலிக்கிறது. இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன். மிகவும் காரமாக இருக்கிறது. ஆனி, என்ன செய்வது? என் வாயில் தீ பற்றியது. என்னை காப்பாற்று. உடனடி முதலுதவி தேவை. சரி, எனக்கு உறைந்த கோழிக்கால் கிடைத்துள்ளது. அவற்றை சூடாக்கி விடலாம். ஜில், சூட்டை குறைக்கவும். அது போதும். அது என்ன? கவலைப்படாதே. மிகவும் நன்றி. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வேணாம், நன்றி. நான் முதல்ல போகலாமா? சரி, அந்த பிறகு என்ன கீழே இருக்கிறது? சிந்திக்கிறேன். அது கோகா கோலாவை போல தேற்றுகிறது. ஆனால் இது மோசமாக சூடாக இருக்கு. என்ன? நீ என்ன இதனை குடிக்க சொல்லுறியா? சரி, ஆனால் அது குளிர்ச்சியாக்க வேண்டும். அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுவும் இன்னும் சூடா இருக்குது. அண்ணே, ஒரு முறை நீ முயற்சி பண்ணி பாரு. சரி, என்ன இருக்கிறது? ஒரு உறைந்த கோக். இது எப்படி ருசிக்கும்? நான் இதை செய்ய முடியுமா? வா, கோக் ஓட முடியவில்லை. இது முழுவதும் உறைந்துள்ளது. இது நான் முன்பு சுவைக்காத கோக். எதிர்பார்க்கவும் இது போன்ற குல்பி அல்லது ஐஸ்கிரீமுடன் கோக் மாதிரி இருக்கிறது. அருமை. என்ன, உனக்கு வேணுமா? நான் ஒன்ன முடிவு எடுத்துட்டேன். நான் என் உறைந்த கோக்கை உன் சூடான கோக்கில் போட போறேன். அப்போ அதை பின்பு நீயும் நானும் ருசியான கோக் குடிக்கலாம். அது ரொம்ப குளிர்ச்சியா இல்ல? ஆஹா, இது சாட்மை சுவைக்கின்றது. இனிமேலும் புத்திசாலி என்றால் அதை செய்வது நல்லது. ஆனி, முதல் யார் வருவார்? கல், காகிதம், கத்தி. நான் ஜெயிச்சேன். வாவ், என் உடைகளின் கீழ் முழு கேக் இருக்கிறது. இது மிகவும் சூப்பராக உள்ளது. மிகவும் சுவையான பொருட்கள் இருக்கின்றன. விரைவில் இதை பரீட்சிக்க வேண்டும். அடடே, இது உறைந்து போய்விட்டது. ஆண்டே, என்னுடைய பற்கள். இல்லை, என் பற்கள். என் சிறந்த புன்னகையின்றி வாழ வேண்டிய மேல். ஜில், என்னை பார். நான் பற்கள் இல்லாமல் போய்விட்டேன். அனி, அழக்கூடாது. என்னுடைய உடை அண்மையில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், என்னிடமே சூடான முழங்கி உருகிய கேக் இருக்கு. இதை எப்படி சாப்பிட போகிறேன்? சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. சூடான கேக் ரொம்பவும் கெட்டதாக இருக்கவில்லை. நான் நினைத்ததை விட இது ருசியாக இருந்தது. வாவ், அண்ணி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் கேக்லிக் செய்தேன். இது மிகவும் கஞ்சம். அதனால எல்ம குச்சிகளை தான் சாப்பிடுகிறேன். முதல் முறையாக இருக்க விரும்பவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இவை சாப்பாட்டு குச்சிகள். என்ன செய்வேன்? நான் முயற்சிக்கிறேன். அவை குளிர்ந்த இனிப்பு உருண்டைகள். நான் அவற்றை பறிக்கலாம். அனி, உன்னிடம் என்ன இருக்கிறது? நாம் கண்டறியலாம். எனக்கு உருகிய உருண்டைகள் இருக்கின்றன. நான் அதை செய்ய போகிறேன்.
சாப்பிட புத்திசாலியாக குச்சி கொண்டு செய்ய இன்னும் கடினமாகிறது. சரி, அதை ஊதிவிட்டு செய்யுகிறேன். உண்மையிலா? சரி, நானும் எனது பகுதியை முயற்சிக்கிறேன். சரி, நான் சொல்லில் ஓரளவு விஷயங்களை மட்டுமே செய்திருந்தாலும் காட்டில் உயிர் பாதுகாப்பு குறித்த பாடத்தை கண்டிப்பாக நினைவு கூறுகின்றேன். நாங்கள் 2 குச்சிகளை கொண்டு தீ தயாரிக்கலாம். நான் அதை செய்தேன். நன்கு நமது இனிப்புகளை அனைத்தையும் உருகச் செய்தோம் மற்றும் அது காத்தேரு, அது சுகமில்லாத வாசனை. இல்லை. ஏன் தீ? நான் என்ன செய்வேன்? அண்ணி உதவு. நான் இதை சீர் செய்ய போகிறேன். அது மேல் தீ போய்விட்டதா? அண்ணி, நீ ஒரு பனி மனிதன் போல் தெரிகிறாய். உண்மையிலா? மீசை எனக்கு பொருந்துகிறதா? நான் பார்க்கட்டும். நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றது. நானும். எனக்கு எவை இருக்கின்றன என ஆச்சரியமாக இருக்கிறது. குளிர் அல்லது சூடு? பார்க்கலாம். உண்மையில் குளிர்ந்தது. இது விசித்திரமாக தோன்றுகிறது, ஆனால் இது நல்ல சுவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது எவ்வளவு கடினம்! அதை கடிக்க கூட முடியாது. மிகச் சிறந்தது. இதை நக்கவா? சாதாரண ஸ்கிட்டில்ஸ் போல் சுவைக்கிறது. ஜில், உந்தடவை சிறப்பு. நான் நிச்சயமாக சூடான உருகிய ஸ்கிட்டில்ஸ் பெற்றேன். அதை இப்போதுதான் முயற்சிக்கிறேன். அதை நான் முன்னர் பார்த்ததில்லை. மாட்டு நேராக என் வாயில் ஊற்றலாம். அடடா, இது மிகவும் ருசிகரமாக இருக்கு. பெயில போடலாம், அது போல எடுத்து குடிக்கலாம். அணி பொறாமைப்படு. நான் ஒரு எண்ணெய் துணைக்குழு ஏன் செய்யக்கூடாது? முதல் ஒருவன் உன்னை வெற்றி பெறும். யாருக்குத்தான் சந்தேகம் இருந்திருக்கும்? எனக்கு உறைந்த பனிக்கூழ் கிடைத்து விட்டது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் நடனம் ஆச்சரியம் அளிக்கிறது. ஆனால் என்ன கிடைத்துள்ளது என பார்ப்போம். எனக்கு உருகிவிட்ட பனிக்கூழா? உண்மையில்? ஆஹா. ஆம், உண்மையிலேயே நீ திருந்தவில்லையே. நான் உண்மையான உறைந்த பனிக்குள் கிடைத்து விட்டேன். அதை பற்றி பேச போனால் அது உன்னுடையது மாதிரி ஆகும். முன்னரே அதை உடனே சாப்பிடணும். அது மிக சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஜில், உனக்கு என்ன வேண்டும்? என் ஐஸ்கிரீம். அது உன்னுடையது அல்ல. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. அண்ணி வெகுளியாக இருக்கிறாள். நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் நிமிடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் வசம் ஃப்ரோஸ்டி கம் இருக்கிறது. இப்போது அதை நாவும் என் ஐஸ்கிரீமை உரைக்கும். அதற்கு ஊதுவோம். சிறப்பு! என் ஐஸ்கிரீம் இப்பொழுது மிகவும் குளிர்ந்துள்ளது. ஐஸ்கிரீம்! நான் முதலில் வந்தவளாக இருப்பேன் என்று சபதம் செய்கிறேன். வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஜில் அதிர்ஷ்டசாலி. அவள் நான் செய்த ஸ்ட்ராபெரி பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீமை பெற்றாள். நான் பிளெண்டரில் சில ஸ்வீட் சேர்த்தேன். அதுக்கு பிறகு அதையெல்லாம் ஒரு சரியான கலவையாக நசுக்கியான். அதனால் தான் இந்த கோனை பெற்றேன். ஆனால் இதை இன்னும் சுவையாக்க நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்த்தேன். அவை நிச்சயமாக ஐஸ்கிரீமை கெடுப்பதில்லை. வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது! இதைவிட குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. அற்புதம்! இந்த ஐஸ்கிரீமை எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆனால் அது முடிந்து விட்டது. எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அது என்ன? ஆனி அம்சிலா, நானும் உங்ககிட்ட சுவையான ஐஸ்கிரீம் இருக்கும் என்று நினைச்சேன். ஆனா அப்புறம் வெண்ணிலா பாஸ்கின் ராபின்ஸில் துர்நாற்றம் உள்ள சீஸை சேர்ப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் மிக்சியில நல்லா கலந்தேன். அதனாலதான் இந்த அடர்த்தியான கலவை கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருவருப்பான புழுக்கள் அவர்கள் தாமாகவே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுல மனம் வருந்தவில்லை என்று நினைக்கிறேன். இல்ல, நான் இதை உண்மையிலேயே சாப்பிட மாட்டேன். இதை என்னிட இருந்து அகற்றுங்க. இந்த விதிகளை யார் உருவாக்கினார்கள்? சரி, இத பற்றி யோசிக்கல என்றால் அது அவ்வளவு மோசமாக இல்ல. நான் யார்கிட்ட பொய் சொல்றேன்? இது பயங்கரமாக இருக்கிறது. இல்லை, இந்த சுற்றில நாங்கள் விளையாடுவோம். ஆஹா, நான் முதலில். சரி, என்ன இருக்கிறது? என்ன ஜில், இந்த முறை உன்னை மகிழ்விக்க என்னிடமில்லை. ஏனெனில் நீ மஸ்டர்டுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டேன்.
இது உன்னை ஒரு வேடிக்கையான முகம் காட்ட வைக்கும் என்று நம்புகிறேன். எச்சரிக்கையாக நான் பூனை உணவின் வடிவத்தில் சிறிது தூவலையும் சேர்த்தேன். உன் ஐஸ்கிரீம் ரொம்ப துர்நாற்றமா இருக்கு, ஆனா அது ரொம்ப மோசமா இருக்காது. என்ன மயிர்? நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். ஆனால் நான் உண்மையில் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, இது பயங்கரமாக உள்ளது. ஆனால் நான் செய்ய வேண்டும். இது ஒரு சவால். ஓ, நான் செஞ்சிட்டேன். ஓ, இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. ஆனி, இது உன் முறை. என்னுடைய ஐஸ்கிரீம் எதோடம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாக்லேட் சிரப் கூட சேர்த்தேன். உண்மையில் நான் கூட இதை மறுக்க மாட்டேன். வாருங்கள், மேலும் நான் கோனை சிறிய டோனட் வடிவில் இருக்கும் துகள்களால் அலங்கரித்தேன். எனக்கு கிடைச்சு விட்டது. ஆனால் இது எனது மட்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதை நிறுத்த முடியாது. இது நியாயமில்லை. ஓ, நீங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறீர்கள். ஹே, இந்த முறை எல்லாம் ஒரு விளையாட்டில் தீர்க்கப்படும். ஓ, நான் மீண்டும் 2வது இடத்தை விரும்புகிறேன். ஹூரே, இறுதியாக. ஆம், நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அதை செய்ய நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பல டோனட்டுகளுடன் பிளெண்டரில் கலந்து நான் சைக்கரின் கார்ன் மறக்க முடியாததாக மாற்றியது. அழகுக்காக நான் சிறிது நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே சேர்க்க போகிறேன். அப்படியே, ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? நான் நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தேன். இது மிகவும் குளிர்ச்சியானது. ஓஹா, இதைவிட சிறந்ததை நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. ஓ, நானும் நல்லதொரு விஷயத்தை வைத்திருக்க வேண்டும். ஏன் இது இவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறது? பேனி, இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் உள்ளது. அதில் நான் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ஊற்றினேன். மேலும் சில வெள்ளரிக்காய் இல்லாமல் முடியவில்லை. ஆல்வாவின் கவர்ச்சி வழக்கம் போல நான் பிளெண்டரில் நசுக்கியேன் மற்றும் கோனின் மேல் அனைவரின் விருப்பமான பூண்டு சில பற்கள் சேர்த்தேன். சாப்பிடுங்கள். இதுல துர்நாற்றம் வருகிறது. உஃப், இந்த கோனை கடிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மூக்கை மூட வேண்டும். ஆனால் அது உண்மையில் உதவாது. ஓ, அது உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறதா? ஆனால் பூண்டு ஆரோக்கியமானது. ஓ, இது நான் இதுவரை சுவைத்த மிக கேவலமான ஐஸ்கிரீம். இது திரும்ப வரச் சொல்லுகிறது. இந்த முறை 3க்கு எண்ணிக்கையில் பார்க்கலாம். வாவ், எனக்கு பப்ளி ஐஸ்கிரீம் கிடைத்தது. இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆமாம், நானும். ஆனால் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை என்று எனக்கு தோன்றியது. எனினும் பபிள் கமால் ஐஸ்கிரீமை அலங்கரிக்கும் முன் அதை புரோக்கோலி முளைகள் மற்றும் வெண்ணெயுடன் கலந்தேன். அது மிகவும் சுவையாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை பபிள் கம் உண்மையில் நிலைமையை காப்பாற்றலாம். நான் இல்லை. முயற்சி செய்வோம். என்ன? புரோக்கோலி, மீன், இது அருவருப்பாக இருக்கிறது. என் ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கும் என்று நம்பினேன். அப்போ நான் இந்த முறை அதிர்ஷ்டசாலி. ஆம், இல்லை ஜில், இந்த முறை நீ பிஸ்தா ஐஸ்கிரீம் எடுத்தாய். அதை நான் கடல் பாசியோட பிளெண்டரில் கலந்தேன். கோன் பிஸ்தா ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரிகிறது, ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சி உள்ளது. மேலும் அதை சாக்லேட் பந்துகளால் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. நான் இதற்காக ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கிறேன். ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட் பந்துகள் கூட நிலைமையை காப்பாற்றவில்லை. ஆம், இந்த முறை நாங்கள் இருவரும் அதிர்ஷ்டமில்லாமல் போய்விட்டோம். ஆனால் இந்த முறை நான் முதலில் இருப்பேன். எனக்கு கோலா சேர்த்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியல. அதில் நான் பின்னர் சமைக்காத கோழிக்கால்கள் மற்றும் கேர்ஷப் சேர்த்தேன். இது ரொம்ப சுவையா இருக்கும் என்று நம்புறேன். குறிப்பா நான் கோனைக் சிறிய மார்ஷ்மெலோக்களால் அலங்கரித்த பிறகு. பாருங்கள், அவை எவ்வளவு அழகாக உள்ளன. இது மிகவும் சுவையாக தெரிகிறது. இது உண்மையா என்று பார்க்கலாம். அஃப்க்கு அருவருப்பு. அஃப்க்கு இல்லை. உன் நிலைமைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த முறை மிகவும் எளிதானது.
நான் வழக்கமான வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதனை முழுவதும் நுடலாவால் நிரப்பினேன். ஆனால் வெங்காயம் முழு சுவையையும் அழித்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. நான் நல்லவனாக இருப்பதால் மேலே சில மார்மலேட் கரடிகளை சேர்த்தேன். அவை நிலைமையை காப்பாற்றலாம். கோன் ருசியாக இருந்தது போல தெரிகிறது. அது உண்மையா என்று பார்க்கலாம். யாரோ ஐஸ்கிரீமில் வெங்காயம் சேர்த்தது போல இருக்கிறது. என்ன ஒரு கனவு. எனக்கு கண்ணீரே வருகிறது. ஆமாம், இது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது ஜில். ஆனால் கவலைப்படாதே, இந்த கடினமான காலத்தில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ நான் முதலில் இருப்பேன். இந்த முறை ஐஸ்கிரீம் நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. ஏனெனில் நான் சுவையான ஐஸ்கிரீமை அதே சுவையான ஓரியோ குக்கீகளுடன் கலந்தேன். பின்னர் சிறிது நகெட்ஸ் சேர்த்தால் கெடாது என்று முடிவு செய்தேன். மேலும் என் கலைப்பணியை சிறிது ருசிகரமாக காட்ட அதில் சில சீட்டோஸ்களை போட்டேன். அப்படியே. ஆஹா, உண்மையா? சரி, கார்னில் சீட்டோஸ் இருக்கிறதால இப்போது அதனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக சுவை இருக்கிறது, ஆனால் மோசமாக இல்லை. நீங்களே பாருங்கள், எனக்கு இது பிடிக்கிறது. உண்மையா? அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது? மிண்டோ, நீ அண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரோலும் ஸ்ட்ராபெரிகளும் கொண்டிருக்கிறாய். தனித்தனியாக இந்த ஆழ்ந்த பொருட்களும் ஆழ்விடாலும் விரும்பப்படுகின்றன. ஆனால் அவை ஒன்றாக சேர்ந்து சுவையாக இருக்கிறதா? இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அலங்காரமாக நான் சிறிது வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தேன். எனது கழுத்தல் கோன் மிகவும் உயர்வாக தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இது மோசமாக இல்லை ஜில். இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம்.